அண்மை செய்தி. கோவைக்கு வருகை தர உள்ள அமித்ஷாவை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அமைச்சர் செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் சார்பில் போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் இருக்கிறார். லக்ஷ்மணன், காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. அம்பேத்கரை கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பாக இழிவுபடுத்தி பேசுவதுமாக அமித்ஷா பொறுத்தவரையுமே பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். அதில் பார்த்தோம் என்றால் பல்வேறு கருத்துக்கள் சர்ச்சைக்குரிய வகையான அமைந்துள்ள நிலையில் அவருக்கு எதிராக பல்வேறு கண்டன உரைகளும் இருந்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தில், அதாவது இந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா பொறுத்தவரையுமே அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசும் விதமாக சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே பல்வேறு கட்ட போராட்டங்களும் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக விமான நிலையத்தில் கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பாக கூட அவர் சென்னை வந்த போது கூட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக, அதாவது இந்த மத்திய அமைச்சரை கண்டித்து தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களும், மேலும் தமிழகத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்ற கண்டன கோஷங்களுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சார்பாக போராட்டங்களும் நடைபெற்றது. மேலும் இந்த கருப்பு கொடி ஏந்தியபடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, திரும்ப செல்ல வேண்டும் என்ற கண்டன கோஷங்களோடு தொடர்ந்து ஒரு போராட்டமானதும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்துதான் மேலும் ஒரு போராட்டம் நடைபெற இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தற்போது தன்னுடைய எக்ஸல பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசும் விதமாக தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டும் ஒன்றிய அரசை கண்டிக்கும் விதமாக தான் பிப்ரவரி 25 கோவைக்கு வரும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிரான எனது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் மாபெரும் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும், மேலும் அந்த நேரத்தில் பார்த்தோம் என்றால் கோ பேக் அமித்ஷா என்ற கண்டன கோஷங்களோடு இந்த போராட்டம் நடைபெற இருப்பதாக தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவருடைய எக்ஸல பதிவில் பதிவிட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் அன்று முழுவதுமே போராட்டங்கள் நடைபெறும் எனவும், மேலும் கருப்பு கொடி மற்றும் கருப்பு பேட்ச்களை அணிந்து கொண்டுதான் இது போன்ற போராட்டம் நடைபெற இருப்பதாக தற்போது செல்வ பெருந்தகை தன்னுடைய எக்ஸல பதிவில் பதிவிட்டிருக்கிறார். கோவைக்கு இந்த கோவில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வரும் மத்திய அமைச்சர், மேலும் மத்திய நிர்வாகிகள் மற்றும் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் அனைவரையுமே இந்த தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது, நீங்கள் திரும்ப உங்கள் மாநிலத்திற்கு செல்லுங்கள் என்ற பன்னெண்டு கோஷங்களை எழுப்புவதற்காக அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வரும் நிலையில்தான் அன்று அமைச்சரை கண்டித்து தொடர்ந்து ஒரு போராட்டம் நடைபெற இருப்பதாக செல்வ பெருந்தகை தன்னுடைய எக்ஸல பதிவில் பதிவிட்டிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி.